வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, துரந்தர் 2 படம் ஞாபகம் இருக்கா? போலீஸ் முன் கொல்லப்பட்ட கேங்ஸ்டர் அத்திக் அகமது மகன்தான் கார் விபத்தில் சிக்கி பலியாகியிருக்குள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் அரசியல்வாதியாகவும் கேங்ஸ்டாராகவும் வலம் வந்த அத்திக் அகமது போலீஸ் அவர்கள் கண்முன்னே சுட்டு கொல்லப்பட்டிருப்பது, அது போன்ற காட்சி துரந்தர் 2 திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த நிலையை தான் அத்திக் அகமதுடைய மகன் அப்பான் அகமது இன்று கார் விபத்தில் பலியாகி போயிருக்கிறாரு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜான்சியில் இன்று காலையில் கார் ஒன்று சென்று கொண்டிருந்த அந்த கார் திடீரென டிரைவருடைய கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு சுவரில் மோதியது. இதில் காரில் பயணித்த 2 பேர் துடித்து இறந்து போனாங்க. 3 பேர் பலத்த காயமடைந்தாங்க. காயமடைந்தவர்களை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அங்கே அவங்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் இறந்தவர்களுடைய உடல்கள் கைப்பற்று அவர்களுடைய பின்னணியை பற்றி விசாரித்து வருகிறாங்க. இதில் இறந்தவர்களுடைய பெயர் சோனு என்பதும் இன்னொருடைய பெயர் அபான் அகமது என்பதும் தெரிய வந்தது. இதில் அபான் அகமது யார் என்றால் உத்தரப்பிரதேசத்தை மிரட்டிய அரசியல்வாதியும் கேங்ஸ்டாருமான அத்திக் அகமது என்பவருடைய மகன். இது பற்றி போலீசார் சொல்லும்போது, கேங்ஸ்டார் அத்திக் அகமதுடைய கடைசி மகன் அபான் அகமது ஜான்சி சிறையில் உள்ள தனது சகோதரரை பார்க்க சென்றிருக்கிறாரு. அப்போது அவர் கார் விபத்தில் பலியாகிவிட்டார் என்று கூறியிருக்கிறாங்க. அது மட்டுமின்றி சமீபத்தில் வெளியான துரந்தர் 2 திரைப்படத்தில் கூட நடிகர் சலீம் சித்திக் அதிஃப் அகமது என்ற கதாபாத்திரம் நடித்திருந்தாங்க. ஆயுதம் கடத்தல், போதைப்பொருள் கடத்தல், கள்ளநோட்டு கடத்தல் உள்ளிட்ட மேற்கொள்ளும் வகையில் இந்த கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கும். அதோடு பாகிஸ்தான் இராணுவத்தின் உளவு அமைப்பான ISI அமைப்பை தொடர்பு கொண்டு இருப்பது போல சித்தரிக்கப்பட்டிருக்கும். இந்திய உளவுத்துறை அவரை சுட்டு கொன்றதாக திரைப்படத்தில் மறைமுகமாக காட்டப்பட்டிருக்கும். உண்மையிலேயே உத்தரப்பிரதேசத்தில் கேங்ஸ்டாராக வலம் வந்த அத்திக் அகமது போலீஸ் கண்முன்னே அடையாளம் தெரியாமல் நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டிருப்பார். அதனால்தான் துரந்தர் 2 படத்தில் அத்திக் அகமது என்பவர் பெயர் கதாபாத்திரம் உண்மையிலேயே அத்திக் அகமதை சித்தரிப்பது சர்ச்சையாக கிளம்பியது. இதற்கு சமாஜ்வாதி கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏனென்றால் அத்திக் அகமது அகிலேஷ் யாதவினுடைய சமாஜ்வாதி கட்சியில் MLAவாக MP-யாக இருந்தார். இவர் மீது மொத்தம் 160 கிரிமினல் வழக்குகள் இருந்தது. கடந்த 2005ஆம் ஆண்டில் ராஜிபால் என்பவரை கடத்தி வழக்கில் அத்திக் அகமது கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட அத்திக் அகமது 2023ஆம் ஆண்டு ஏப்ரலில் தனது மருத்துவ பரிசோதனைக்காக போலீஸ் பாதுகாப்புடன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது போலீஸ் கண்முன்னே அவரை 3 மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொன்றாங்க. அத்திக் அகமதிற்கு மொத்தம் 5 மகன்கள். மூத்த மகன் பெயர் உமர் அகமது, இவர் லக்னோ சிறையில் உள்ளார். 2வது மகன் பெயர் அலி அகமது, இவர் ஜான்சி சிறையில் உள்ளார். அதே போல் 3வது மகன் பெயர் அசாத், இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டார். 4வது மகன் பெயர் அசாம், இவர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வீட்டில் வசித்து வருகிறார். கடைசி மகன் அபான் அகமது தான் இன்று கார் விபத்தில் பலியாகியிருக்கிறார். இவர் தனது 2 அண்ணனான அலி அகமதை ஜான்சி சிறையில் பார்க்க போன போது விபத்தில் சிக்கியிருந்ததாக போலீஸார் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.